அம்மா அப்பாக்கு உங்க மேல ரொம்ப பசலமா. யாருக்கு? உங்க அப்பனுக்கா? உங்க அப்பனுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. போய் சொல்லாதம்மா, அப்பாக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் சொல்றேனா? ஆமா, இது திறந்து பாரு. அப்பா பசல உங்க போட்டோ இருக்குது பத்தியா? அப்பாக்கு உங்க மேல ரொம்ப பசம். அப்படியா? இந்த பர்ஸ்ல ஏன் என் போட்டோ வச்சுட்டாருன்னு உங்க அப்பாவை இப்ப கேளு, அப்ப தெரியும். இப்பே போய் கேக்குறேம்மா. அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்னம்மா டவுட்டு? ஏன்ப்பா பஸ்ல அம்மா போட்டோ வச்சுக்கிற? அதுவா, அப்பாவுக்கு வேலைக்கு போற இடத்துல நிறைய கஷ்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி அப்பாவுக்கு பெரிய கஷ்டம் வரும்போது உங்க அம்மா மூஞ்ச தான் பார்ப்பேன். ஏன்பா? வேலையில இருக்கிற கஷ்டத்தோட உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணா பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்தையே தாங்கிட்டேன், வேலையில இருக்கிற கஷ்டத்தை தாங்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சுன்னு போயிடுவேன். நான் தான் சொன்னேன்ல. ஐசே, ஏன் உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை முட்டாள் முட்டாள்னு சொல்றாங்க? முட்டாளோட பொண்ணாச்சே, என்ன முட்டாள் தான் சொல்லுவாங்க. என்னையும் எங்க ஆயா என்ன முட்டாள் முட்டாள் தான் சொல்றாங்க. அப்படி என்ன பண்ண நீ? நல்லா படிச்சாதானே மூளை வளரும், மூளையை நல்லா பெருக்குடான்னு சொல்லிச்சு. நான் தொடர்பு கட்டி எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல இருக்கிற 4 மூலையும் பெருக்கினேன். என்ன விட முட்டாளா இருக்கா? அதுக்கு போய் என்ன முட்டாள்னு சொல்றாங்க. அதை விட எங்க அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பத்தி என்ன பேசுறா? என்ன பண்ணாங்க? வீட்டுல தங்க கம்மல் காணாம போயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு, கரண்ட் வேற இல்ல, எல்லாரும் வீட்டுல கம்மல் தேடுறோம். அப்புறம் ஆனா எங்க அம்மா வீட்டு உள்ள தேடாம வெளியே இருக்கிற கடையில போயிட்டு தேடுது. அதுக்கு ஏன் கடையில போய் தேடினாங்க? ஏன்னா வீட்டு உள்ள கரண்ட் இல்ல, வீட்டு உள்ள தேடினா கம்மல் கிடைக்காதான். அந்த கல்ல லைட் இருந்துச்சு, அங்க வெளிச்சமா இருக்கல, அதனால அங்க போய் தேடினாங்களாம். நசிய பத்திட்டாலே. ஐசே, அந்த கடையில கம்பல் கட்சிதா இல்லையா? இவ அம்மா விட முட்டாளா இருக்கா. ஐசே, வெளிய வாடி. என்னம்மா? முந்தானத்து எக்ஸாம் நல்லா எழுதுனியா? நல்லா தான் எழுதுனேன். என்கிட்டயே போய் சொல்றியா? இப்பதாண்டி உங்க டீச்சர் ஃபோன் பண்ணாங்க, நீ எல்லாத்துலயும் ஃபெயிலா. ஃபெயிலா? ஆமாண்டி, எதுக்கடி ஒழுங்கா எக்ஸாம் எழுதல? நான் நல்லா தான் எழுதுனேன், ஆனா டீச்சர் தான். டீச்சர் தான்னா? டீச்சர் என்ன பண்ணாங்க? நான் எக்ஸாம் ரூம்ல அழுதுட்டு இருந்தேனா, டீச்சர் வந்து ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க. படிச்சதுன்னா மறந்து ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா நிறுத்தி நிதானமா எழுத சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீ ஃபெயில் ஆகுன? நான் பொறுமையா எழுதுறதுக்குள்ள எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சுமா. எல்லாத்துக்கும் டீச்சர் தான் காரணம். எங்க ஸ்கூல்ல வேற டெஸ்ட், ஒண்ணுமே படிக்கல, என்ன பண்றது? ஐடியா, எனக்கு வயிறு வலி சொல்லி ஸ்கூல் லீவ் போட்டு வேண்டாம். அம்மா நாடி மா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. நாடி சொல்ற, ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடலுக்கு வேணாமா, ஒரு நாள் வீட்லயே ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா. அப்ப ஸ்கூலு? நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதுல்ல. இல்ல, நாளைக்கும் சரியாகலன்னா ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். வா, இப்ப ஹாஸ்பிடல் போயிடலாம். மா, என்ன ஆனாலும் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட மாட்டேமா. நிஜமா? உன் மேல சத்தியமா. சரி, போய் ரெஸ்ட் எடு. ஜாலி. A few moments later. ஐசே, இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்டா? ஆமாமா, நான் நல்லா படிச்சேன், என்னால எழுத முடியல. நீ ஒன்னும் கவலைப்படாத ஐசே, டெஸ்ட் நாளைக்கு தானா, நீ நாளைக்கு போய் எழுது. இப்படி மாட்டீங்க. மா, ஏமா பக்கத்து வீட்டுல அடிக்கடி சண்டை வருது? அதுவா, அம்மா பேச்ச பையன் கேக்குறான்னு பொண்டாட்டி கறிக்கு வச்சுக்கிறா, பொண்டாட்டி பேச்ச பையன் கேக்குறான்னு அம்மா கறிக்கு வச்சுக்கிறா. அதனாலதான் அவங்க வீட்டுல அடிக்கடி சண்டை வருது. அப்ப என்ன பொண்டாட்டி பேச்சு கேட்கணுமா, அம்மா பேச்சு கேட்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மாமியார் மருமகளும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்துல சண்டை வந்தே தீரும். அம்மா, அப்பனா உங்க மாமியார் எங்கம்மா? அவங்க நம்மள விட்டு தனி குத்துன போயிட்டாங்க. ஏமா, உனக்கு ஆயக்கா அடிக்கடி சண்டை வருமா? நாடி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? என்ன பார்த்தா அடிக்கடி சண்டை போடுற மாதிரி தெரியுதா? ஐயோ அம்மா, ஃபெயில் பண்ணாதம்மா. இது வரைக்கும் ஆயா கூட சண்டையே போட்டது இல்லையாம்மா? ஒரே ஒரு வாட்டி தான் சண்டை போட்டேன். அப்புறம் அந்த சண்டையில உங்க ஆயா மண்டிய ஒஸ்டேன். அன்னைக்கு கோச்சின்னு போனவங்க தான் இன்னும் வரல. ஹேய், நாடி பண்ணுகிற? வீடியோ பார்த்துனுக்குறேம்மா. பக்கத்து வீட்டு பொண்ண பாரு, அவங்க அம்மாக்கு எவ்வளவு அழகா ஒத்தாச்சே வேலை செஞ்சுருக்குது. நீயும் இருக்கிறிய தண்டமா? இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். ஏ ஜாலி. ஏய், என்ன பண்ணுகிற? பொம்மை கூட விளையாடுகிறேம்மா.
பக்கத்து வீட்டு பொண்ணு பாத்தியா? அவங்க அம்மா சமைக்கும் போது ஒத்தாசியா காய்கறி எல்லாம் வெட்டி தரா. இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். நீயே இருக்கிறியே. ச்சே. ஏ ஐசே, என்னம்மா நாடி பண்ணுகிற? உனக்கு ஒத்தாசையா பெருகுறமா? பெருகிற இடத்தையே எத்தனை அடி பெருக்குவ? பெருகிட்டியா? பக்கத்து வீட்டு பொண்ணா பாரு, காலைல ஏன் இந்த உடனே பெருக்கும். நீயே இருக்கிறியே. இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். அம்மா பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்ச? அவங்க அம்மா அதிகமா வேலை கொடுக்குறாங்க சொல்லி கண்ணை தூக்கி மண்டியிலே போட்டுச்சான். இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும் நாம. இவ்வளவு தலை கழுத்துக்கு போட்டுருவாளோ? ஐசே, ஏன்டி அழுவுற? அம்மா டீச்சர் இன்னைக்கு அடிச்சிட்டாங்கம்மா. என்னது டீச்சர் அடிச்சாங்களா? ஏன்டி? டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணமா, அதுக்கு போய் அடிச்சிட்டாங்கம்மா. ஹெல்ப் பண்ணதுக்கு ஏன்டி உன்னை அடிச்சாங்க? அப்படியே ஹெல்ப் பண்ண நீ? இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் தானம்மா. ஆமா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு மிஸ் சொன்னாங்கம்மா. இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா? அப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு மிஸ் ஒழிச்சு வச்சிருந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லாருக்கும் குத்தேன். என்னது மிஸ் ஒழிச்சு வச்சிருந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லாருக்கும் குத்தியா? ஏன்டி? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுடாமா, அத கம்மு போட்டு விட்டுங்க குத்தேன். அதுக்கு போய் டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்கம்மா. உங்க டீச்சர் மட்டும் இல்லடி, நானும் சேர்த்து அடிக்கிறேன்டி. ஐயோ ஏய், எங்க ஆயா என்ன குத்துன்னு சொல்லு. அவங்க வலி தாங்க முடியாம துச்சிருக்காங்க. ஒழுங்கா சொல்லு. சொல்ல போறியா இல்லையா இப்போ? டேய் தம்பி, ஏன்டா அவளை நட்டிட்டு இருக்கற? அக்கா, உன் பொண்ணு எங்க ஆயாக்கு ஏதோ மாத்திரை குத்துச்சுக்கா. எங்க ஆயா துச்சி நிக்கிறாங்கக்கா. ஏய், நாடி மாத்திரை குத்த? அம்மா ஆயா தலைவலின்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு மாத்திரை போட்டுக்கிறாயான்னு கேட்டேன். அதுக்கு ஆயா கசப்பா இருக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இனிப்பா இருக்கிற மாத்திரை வேணுமான்னு கேட்டேன். ஆயா எத்தனை சொல்லிச்சு, அதான் குத்தேன். இனிப்பா இருக்கிற மாத்திரையா? நான் மாத்திரடி. சுகர் மாத்திரை. அது போய் திட்டுறாருமா. அடி பாவி. கடவுளே, எனக்காக உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல கடவுளே, எனக்கு இது மட்டும் கொடு கடவுளே. சாமான் தேய்க்கல, வீடு வாசல பெருக்கல, ஒரு வேலை செய்யாமனா தான் பண்ணுகிறா இவ. இவள ஐசே, எப்படியாவது மாத்திரு கடவுளே, எப்படியாவது மாத்திரு கடவுளே. ஏ ஐசே, நானே வீட்ல இருக்கிற ஒரு வேலை கூட செய்யாம இருக்கிற. எப்படியாவது மாத்திரு கடவுளே, எப்படியாவது மாத்திரு கடவுளே. இதெல்லாம் கண்டுக்காம இருக்கா? ஏ ஐசே, என்னம்மா வீட்டு வேலை ஒண்ணு கூட செய்யாம இருக்கிற, வந்து ஐஸ் ஐஸ் கூப்பிட்டா ஏதோ வேண்டி நிக்கிற. நாடி நினைச்சு நிக்கிற நீ? அம்மா கடவுள் கிட்ட எனக்காக ஒண்ணு வேண்டி நிக்கிறமா. அப்படி என்னடி கடவுள் கிட்ட வேண்டி நிக்கிற? இன்னைக்கு எக்ஸாம்ல 35 கொஸ்டினும் கரெக்டா எழுதுனாதான் பாஸ். ஆனா நான் 34 தான் கரெக்டா எழுதினேன். அப்படின்னா கஷ்டமான கொஸ்டின் இது. எங்க அந்த கொஸ்டினை கொஞ்சம் சொல்ல. இந்தியாவோட தலைநகர் என்னன்னு கேட்டாங்க. நான் டெல்லிக்கு பதிலே மதுரைன்னு எழுதிட்டேன். அதுக்கும் நீ கடவுள் கிட்ட வேண்டறதுக்கு என்னடி சம்பந்தம்? டெல்லிக்கு பதிலே மதுரைன்னு எழுதிட்டேன்ல, ஆ, அதான் மதுரையை இந்தியாவோட தலைநகரமா மாத்த சொல்லி வேண்டி நிக்கிறேன். அப்படி மட்டும் கடவுள் மாத்திட்டேன்னா நான் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன்.